ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் கர்த்தர் யாராக இருக்கிறாரோ அதற்காக அவரை நம்ம துதிச்சிட்டு வரோம். விசேஷமாக இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை நம்ம அவருடைய வல்லமைக்காக துதிக்க போகிறோம். பொதுவாக அவர் அன்பான தேவன், தாழ்மையுள்ள தேவன் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படின்றதையும் நம்ம பார்த்து இன்னைக்கு அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல்ல ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களுக்காக அவரை நம்ம துதிக்க போகிறோம். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாருன்னு சொன்ன உடனே காற்றும் கடலும் அமைதியாயிடுச்சான். அது மாத்திரம் இல்லை, செத்துப்போன லாசரு கல்லறைக்குள்ளே இருந்த பொழுது லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அவர் உயிரோடு எழுந்து வந்தார். இன்னைக்கும் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஆகவே கண்ணை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையிலே வல்லமையை வெளிப்படுத்தினீங்க. நீங்கள் சொன்ன பொழுது கடல் அமைதியானது. நீங்கள் அழைத்த பொழுது மரித்த லாசரு உயிரோடு கூட எழுந்து வந்தார். இன்றைக்கும் நீர் வியாதிகளை சுகமாக்குகிறீர். இன்றைக்கும் ஆண்டவரே நீர் பலத்த அற்புதங்களை செய்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, அற்புதங்களின் தேவனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரெண்டாவதா, ஆண்டவர் இயேசு அசுத்த வல்லமைகள் மேல அதிகாரம் உடையவராக இருந்தார். அவர் பிசாசை பார்த்து போன்னு சொன்ன உடனே அது ஓடிச்சு, தீய சக்திகள்லாம் விலகிச்சு. இன்னைக்கும் கூட இயேசுவின் பேரை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்குது, பிசாசுகள் ஓடுது, மந்திரவாதங்கள் சூனியங்கள் எல்லாம் நிர்மூலமாகுது. ஆகவே இப்படிப்பட்ட வல்லமையுள்ள அந்த ஆண்டவரை நம்ம எல்லாரும் கண்களை மூடி துதிப்போம். ஆண்டவரே, நீர் தீய சக்திகள் மேல் அதிகாரம் உடைய தேவனாக இருக்கிறீர். நீர் சொல்லும் பொழுது பேய்கள் நடுங்குகிறது. உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது பேய் பிசாசுகள் ஓடுதுப்பா. அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே, இன்றைக்கும் மந்திரவாதங்கள் சூனியங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தின் வல்லமையினால் அதமாவதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் இன்றைக்கும் எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமையுடைய தேவனாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, ஆண்டவர் இயேசுவின் போதனையில ஒரு வல்லமை இருந்துச்சு. அவருடைய எதிரிகள் கூட இவரை மாதிரி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி நாங்கள் கேட்டதில்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களாம். அது மாத்திரம் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இன்னைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையுடையதாக இருக்கிறது. எப்படி சூரியனுடைய வல்லமை குறைவதில்லையோ அதுபோல ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையில் இருக்கிற வல்லமை இன்னைக்கும் குறைவதில்லை. கண்களை மூடி அவரை நம்ம துதிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இன்றைக்கும் வல்லமை உள்ளதற்காக உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் பாவிகளை மாற்றுகிறது. உம்முடைய வார்த்தைகள் நோய்களை குணமாக்குகிறது. உம்முடைய வார்த்தைகள் பிசாசுகளை துரத்துகிறது. உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் அதிகாரம் உடையவைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அந்த வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகள் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கும் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுல ஆண்டவர் இயேசு வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த பூமியில் அவர் இருந்தபோது மனுஷங்களுடைய நோய்களை மாத்திரம் சுகமாக்கல, பாவங்களை மன்னிச்சார். ஒரு முறை திமிர்வாதம் பிடிச்ச, அதாவது பக்கவாதம் பிடிச்ச ஒரு மனுஷன் வந்த பொழுது அவனை சுகமாக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய பாவங்களை மன்னிச்சார். மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கண்களை மூடி அப்படிப்பட்ட தேவனை நம்ம எல்லாரும் துதிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கும் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடைய ஒரே தெய்வமாக நீங்கள் இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த பூமியில் இருந்த பொழுது திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னிச்சிங்க. உங்களை தேடி வந்த மக்களுக்கு சுகம் தந்தீங்க. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் உங்கள் இரத்தத்தினாலேயும் உம்முடைய வல்லமையினாலும் பாவ மன்னிப்பை நீங்கள் கொடுக்கறதுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து உலகத்தில் பாவத்தை மன்னிக்க வல்லமையுடைய ஒரே தெய்வமாகிய உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவதா, ஆண்டவர் இயேசு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம தப்பே பண்ணக்கூடாது, நல்லவங்களா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை அறியாமல் நம்முடைய சிந்தனையில், பேச்சில், நம்முடைய செயலில் பல தவறுகளையும் பாவங்களையும் நம்ம பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தேவனுடைய வல்லமையினால பாவமே இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிங்கப்பா.
பல நேரங்களில் நாங்கள் தடுமாறுறோம் அப்பா. எங்களுடைய சிந்தனையில், வார்த்தையில், செயல்களில் பாவம் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் தடுமாறுறோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்து தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே வல்லமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து பாவமே இல்லாத பரிசுத்தமான தெய்வமாகிய உம்மை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆறாவதா, ஆண்டவர் இயேசு தேவனுடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்தினார் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு செத்தவங்க சில நேரங்களில் உயிரோடு வந்தாலும் அவங்க நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழறதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் மனுஷர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அந்த நல்ல ஆண்டவரை நம்ம எல்லாரும் கண்களை மூடி துதிக்கலாம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த தெய்வமாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்க, எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, எங்களுக்கு அற்புதம் செய்கிறீங்க. உங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திட்டு இருப்பதற்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த துதியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்கள் தருவதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உயிர்த்தெழுந்த தெய்வமாகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஒருவருக்கே துதி, கன, மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏழாவதா, பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுத்து தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆங்கிலத்தில் யூ ஷால் ரிசீவ் பவர், நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவை துதிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை தந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு பலன் தரீங்களே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பூமியில் கடைசி பரியந்தமும் உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படி பலப்படுத்துகிறீரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுத்த வல்லமையுள்ள தெய்வமாகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவரே எல்லா துதி, கன, மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீங்க. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவருக்கு எல்லா துதி, கனம், மகிமை நாங்கள் எடுக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ இன்னைக்கு ஆண்டவரை நம்ம துதிக்கும் பொழுதே அவர் எவ்வளோ வல்லமையான தெய்வம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விசுவாசத்தோட தொடர்ந்து இன்னைக்கு முழுசும் அவரை துதிச்சுட்டே இருங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு சொன்ன 7 ஆண்டவருடைய வல்லமைகளில் உங்களை தொட்டது எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாள் முழுசும் உங்கள் கூட இருந்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.